ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிசிபெல்லாம் பார்த்து தாங்க. நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடாம வீட்டிலே என்னோடய ஸ்டைலில் எப்படி செஞ்சலான்னு பார்த்துடலாமா? இது ரொம்ப சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு டம்ளர் புழுங்கரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் புழுங்கரிசி வேணால் பச்சரிசி கூட எடுத்துக்கலாங்க. ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும். அதே டம்ளர் 3/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். ரெண்டையும் நல்லா கழிஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் மல்லி போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஜீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட்டு தாங்க பண்ணணும். அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 6-8 வரமிளகா போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வேணால் இன்னும் 2 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாங்க. இப்போ எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஆற வச்சுக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ட்ரை பவுடராக நுணுக்கி எடுத்துக்கோங்க. 2 டைம் செய்யலாம் அந்த பிஸ்மில்லா பாத்துக்கு இந்த பவுடர். அந்த அளவுக்கு தான் நான் அளவு எடுத்துருக்கேன். பாதி கண்ணாடி பாட்டில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறாங்க. கொப்பரை தேங்காய் ஒரு 3-4 டீஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம். அந்த பவுடர்லேயே வறுத்த தேங்காய் போட்டு பல்ஸ் மூலில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் ஊற வச்ச அரிசி பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாங்க. 7 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 5 சவுண்ட் விட்டு எடுத்துக்கலாங்க. லெமன் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அது இருக்கட்டும். இப்போ கடாயை ஒன்று வச்சுக்கோங்க. 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சா 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. முழு உளுத்தம்பருப்பு தாங்க போட்டிருக்கேன். நான் எந்த காயுமே போடல. சின்ன வெங்காயம் நீங்கள் நிறையா போடும்போது இந்த பிஸ்மில்லா பாத் சூப்பராக இருக்குங்க. வரமிளகா 1 கிள்ளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா ஜூஸியாக வர வரையும் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. சாதம் நல்லா குழஞ்சி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாங்க. இப்போ நுணுக்கி வச்சுள்ள பவுடர் அதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலக்கி நம்ம சாதத்தில் ஊற்றிடலாம். லோ ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழை போட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா, அதையும் போட்டுருங்க. போட்டு நல்லா கலக்கி விடுங்க. இடையில கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி கட்டி பிடிக்கும். இப்போ நான் வறுத்து வச்ச கடலையும் போட்டுக்கிறேங்க. இப்போ ஒரு பவுல் ஒன்று வச்சுக்கோங்க. 4-5 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இது வறுத்தோன்னே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. சாதத்தில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம பிஸ்மில்லா பாத் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாப்பிடும்போதுங்க அந்த கடலையும் முந்திரி பருப்பு மேலே கொஞ்சமாக நெய் போட்டு சைடிஷாக பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு சாப்பிட்டிங்களா, அதோட டேஸ்ட்டு அப்படி இருக்குங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாபிஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.